உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீதம்மா, நீ ரொம்ப பசியோட இருப்ப. வா சாப்பிடலாம். சீதம்மா, சாம்பார் கம கமன்னு வாசனையா இருக்கு. சீதம்மா, சாப்பிடு. இங்க பாரு, நீ ரொம்ப நேரமா தண்ணி கூட குடிக்கல. இந்த சீதம்மா, சாப்பிடு சீதம்மா. பொண்ணு சொன்னா கேப்பல. யாரு என்ன சொன்னாலும், இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் நான் உன்னை எப்பவும் விட்டுட்டு போகவே மாட்டேன். எனக்கு தெரியும் சீதாமா, நீதான் பிங்கி ப்ராமிஸ் பண்ணல. சரி, I'm sorry. It's okay சீதாமா. ஆகாட்டு ஆகாட்டு. You are the best அம்மா. நீதான் எனக்கு அம்மா. அப்படினா அம்மா சொல்றத கேப்பல. சாப்பிடும்போது அழக்கூடாது. எதுக்கு? எதுக்குனா உப்பு கரிக்கும். ஹனி, என்னடா இது இந்த டைம்ல? காலையில ஸ்கூலுக்கு லேட் ஆகும்ல, போய் படுப்போ. முடியாது, நான் இத சாகடிச்சிட்டு தான் படுப்பேன். ஹனி, இப்படி எல்லாம் கேம் விளையாடிட்டு இருந்தா கண்ணு வீணா போயிடும்டா. நீ வேணா தாத்தா கிட்ட போய் உட்கார, சூப்பரா கதை சொல்லி தருவாரு அவர் உனக்கு. நோ 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 நோ. தாத்தா உன்கிட்ட என்ன சொன்னாரு? நீ யார மாதிரி ஆகணும்னு சொன்னாரு? ராம் மாதிரி ஆகணும்னு சொன்னாருல்ல, மறந்துட்டியா? இங்க பாரு, அவன் என்ன சொன்னாலும் அவன் பேச்ச நீ கேட்கணும். நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நான் இப்ப இத சாகடிக்க போறேன். சிலருக்கு உயிரை கொல்றது விளையாட்டு. சித்தப்பா, ஐயோ சித்தப்பா. ராமா, ஐம் ஃபைன் ராமா. சாகடிக்கிறது தப்பு தானே ராமா? ஆனா சில பேருக்கு இதுவே தொழிலா இருக்கு. சித்தப்பா, சத்யா, இந்த நேரத்துல என்ன விளையாட்டு இது? ஒரே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டியா? நீ அவனை விடு, அவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பு, நீ போய் தூங்குன்னு சொன்னல. காலையில உனக்கு ஆபீஸ்ல டென்ஷன் ஏகப்பட்டது இருக்கும். நீ சீக்கிரமா போய் படுத்து தூங்குப்பா. சித்தப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சித்தப்பா. நோ நோ நோ, ஐம் ஆல் ரைட் ராமா. அண்ணி அண்ணி, வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க அண்ணி. வேண்டாம், விட்டுருங்க. என்ன வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம் அண்ணி, வேண்டாம் அண்ணி, விட்டுருங்க. என்னங்க? அண்ணி, வேண்டாம், விட்டுருங்க. என்னங்க? விட்டுருங்க, வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்னங்க? என்னங்க? என்னங்க என்னாச்சு? எதுக்கு பயப்படுறீங்க? என்னங்க என்ன ஆச்சு? தண்ணி கொண்டு வர. என்னங்க? தண்ணி குடிங்க. என்னங்க? அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? இவள நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு உன்னோட ஆபீஸ்க்கு போறதுக்கு லேட் ஆகும்னு இவளோட பாட்டி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கா. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டும்பா. அது பரவாயில்ல, விடுமா செல்லம். நான் உன்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா ஆபீஸ்க்கு போட்டோம். இப்ப ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போறீங்களா, இல்ல நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? வேற பிளான்ஸா? சாரி தாத்தா.
சாக்லேட் வாங்கி கொடுத்தது சீதாமாக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த செல்லக்குட்டி அதை சாப்பிடலையே. ஓ நான் ப்ராமிஸா சாப்பிடல. நீயும் உங்க அம்மா மாதிரியே பொய்யே பேச மாட்டேங்கிற, எதையும் மறைக்கவும் தெரியாது. போதும் போதும் விடுங்கப்பா. நீங்க கிளம்புங்க, லேட் ஆகுது. நானும் கிளம்புறேன். ம், பாய் பத்ரம். ம், வா கண்ணம்மா. எவ்வளவு பில்? கன்சல்டிங் ஃபீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் சப்பாத்தி ரோல மறந்துடாத. என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துரு. சரிம்மா, நான் மறக்கல. என் பேக்ல அது சேஃபா இருக்கு. நீங்க கிளம்புங்க. பை. ஹாய், ஹலோ. ஷோ அடிச்ச. வந்துட்டீங்களா? குட் மார்னிங். மார்னிங். டெய்லி நீங்க இப்படி டென்ஷனா வரதுனால என்ன ஆகுதுன்னா, அது ரெகரிங் ஸ்ட்ரெஸ் ஆகி மைக்ரேனா கூட வரலாம். அதனால ஆன்சைட்டி ஜாஸ்தி ஆகி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வந்துருங்க. ஏய் வெயிட் 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 வெயிட். அவ்வளோ ஃபாஸ்டா தண்ணி குடிக்காதீங்க. டேக் a deep breath. சீக்கிரமா எழுந்தீங்கன்னா சீக்கிரமா வரலாம்ல, அதுதான் சொல்ல வந்தேன். யூ ஷுட் ஆல்வேஸ் பிளான் பேக்வர்ட்ஸ். அப்பதான் உங்களால ஆபீஸ்க்கு டைம்க்கு வர முடியும். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க சார்? ஷார்ப்பா 8 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். எழுந்து என்ன பண்ணுவீங்க? எதுவும் இல்லைங்க, ரெடி ஆகி கிளம்பி வந்துருவேன், அவ்வளவுதான். நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். நீங்க 8 மணிக்கு எழுந்து 4 சொம்பு தண்ணி ஊத்திட்டு நேரா வந்துருவீங்க. ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்க பேண்ட வாரம் முழுக்க போட்டுப்பீங்க. ஏய், நீங்க சமையலெல்லாம் பண்ணிட்டு வரணுமா? இல்லைங்க வீட்டு வேலை செய்வீங்களா? இல்லைங்க இல்ல குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூல்ல டிராப் பண்ற வேலை ஏதாவது? இல்லைங்க. வீட்ல தண்ணி வரலனா தெரு குழாய்க்கு போய் தண்ணி புடிச்சு கொண்டு வந்து வீட்ல வைப்பீங்களா? இந்த வேலையெல்லாம் ஆம்பளைங்கள எங்க செய்ய போறீங்க? இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் பொம்பளைங்க நாங்க இருக்கோமே. 8 மணிக்கு எழுந்து ஹாயா வந்துருவீங்க. ஆனா நாங்க 4 மணிக்கு எழுந்து எங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. வீட்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் கிளம்பினாலும் சிக்னலை தாண்ட எனக்கு 1/2 hour ஆகுது. கேப் புக் பண்ணா அது கேன்சல் ஆயிடும். ஆட்டோ புக் பண்ணா மீட்டர் போட மாட்டாங்க. தினமும் ஆட்டோல வர்றதுக்கு எனக்கு சம்பளமும் பத்தாது. இந்த ரேஞ்சில போனா நாங்க ஆபீஸ்லயே தங்கிக்க வேண்டியதுதான். அது என்னமோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னீங்கல்ல? ரிகரிங் ஸ்ட்ரெஸ். ரிகரிங் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுதான் கடவுள் பொண்ணுங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்காரு. ஆம்பளைங்க ஆபீஸ்ல மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா பொம்பளைங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கணும், வீட்ல வேலை பார்க்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.